அனைவருக்குமான ஆகாயத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் உறுதி செய்துள்ளது. அந்த வகையில் ஏற்காட்டை சேர்ந்த மலைவாழ் பழங்குடியினர் சேலத்திலிருந்து பெங்களூருக்கு மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் வகையில் அமைந்திருந்தது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். சிங்க நடைபோட்டு சிகரத்தில் ஏறுவதும் சிகரத்தை அடைந்தால் வானத்தை தொடுவதும் மிகச்சிறந்த நம்பிக்கை வரிகள். இதன் அடிப்படையில் சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவரையும் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட வைப்பதில் இன்றைக்கும் ஆகாய விமானம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. தரையில் நடப்பவர்கள் வானத்தில் பறப்பவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதில் அதிசயம் ஏதுமில்லை. குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் விமான பயணம் என்பது சற்று அரிதானதாகவே உள்ளது. ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய். நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் இன்னைக்கு பிளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போறோம். இவங்களுக்கு பிளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸை பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களோட. இதுல 3 கிராமங்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. மொத்தம் 25 பேர் மட்டும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இது ஒரு சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி. இன்னைக்கு இவங்க இந்த பயத்தை போக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நம்ம பிள்ளைங்களும் போனோம். மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதன் மூலம் குறைந்தபட்ச கட்டணமாக 1499 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணில் பறப்பதும் விண்வெளியை தொடுவதும் அனைவருக்குமான வாய்ப்பாக இல்லை. உயரமான இடத்தில் வசிப்பவர்கள் எல்லாம் உச்சியை தொடுவதற்கு ஏராளமான தடைக்கற்கள் உள்ளன. தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மத்திய அரசின் உதான் திட்டம் மாற்றியமைத்துள்ளது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.